ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காவட்டான் செடியில் எவ்வளோ மொட்டுட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய பேர் இந்த செடி வளர்க்குறதுக்கு வந்து எப்படி இவ்வளோ பூ பூக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு எரு எதுவுமே இல்லை, செம்மண் இருந்தால் போதும். செம்மண் மண் இருந்தாலே போதும், நல்ல மண் இருந்தாலே போதும். இது வந்து எரு வைக்கணும், மருந்து வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் வாங்குறீங்களா செடி, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மருந்துன்னு கேட்டிங்கன்னா அவங்க மருந்து தருவாங்க. அந்த செடியை அந்த மருந்தை நீங்கள் வாங்கி இந்த பூ பூக்க வேண்டிய டிப்ஸு சொல்கிற பாருங்க. இந்த பூ பூத்துச்சுன்னா இந்த களை இருக்கு பாருங்க, இந்த களை இதை தான் இது கட் பண்ணிடணும். இதை கட் பண்ணிங்கன்னா அது ஒரு துளிர் வந்து பூ பூக்கும். இதோ பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த செடியை நான் ஒரு அப்ளேட் பண்ணியிருந்தேன். இதுவும் அந்த மாதிரி தான் பூ பூத்துருக்கு பாருங்கள். சூப்பராக பூ பூத்துருக்கு பாருங்கள். அந்தந்த ஒரு கலையில் ஒரு கலையில் ஒரு காம்பு இருக்குது. இதில் தான் வளர்ந்துடும். இதெல்லாம் கிள்ளி விட்டுருக்கேன், ஒன்றும் வளரல. இதில் பார்த்தீங்கன்னா 10-15 பூவாச்சு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து இதை பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ மொட்டு பாருங்க, எவ்வளோ மொட்டிகிட்டு பாருங்களேன். அதெல்லாம் பார்க்கும் போதே ஆசையாக இருக்குது. இதை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.